லவ் டுடே மாதிரி தான், அதுக்கு அடுத்தது. ஆமா, நிறைய பேர் ஒன் சைடு லவ்ல இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் கிட்ட போனா ஏதாவது வாங்கி கட்டிட்டு வருவாங்க, அவ்வளவுதான். தூங்கிட்டேன் ப்ரோ, தூங்கிட்டேன். உடம்பு சரியில்லை எனக்கு, விட்டுருங்க. வேற லெவல் படம், சூப்பரா இருக்கு, பயங்கரமா இருக்கு. காமெடி எல்லாம் வேற லெவல்ல இருக்காது, சூப்பரா இருக்கு. இல்ல லவ் டுடே மாதிரி இல்ல, அதை விட ரொம்ப நல்லாவே இருக்கு படம். எல்லாருமே வந்து விசிட் பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது எக்ஸ வந்து எந்த அளவுக்கு லவ் பண்ணிருக்காங்க அப்படின்றதுதான் படமே. பட் அதுக்கேத்த மாதிரி வந்து ரொம்ப இதுவாவும் இல்லாம அழகா காட்டி இருக்கிறாங்க படத்துல. பட் அந்த மௌனிஷா கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நல்லா நடிச்சிருக்கிறாரு. ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாமே நல்லா பண்ணிருக்கிறாங்க. நல்லா இருந்துச்சுக்கா. அதுதான் புதுசா புது ஆள் வந்து நடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தரல. ஒரு இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு நல்ல ஆள் நடிக்கிற மாதிரி தான் காமெடி. அவர் பண்ற காமெடிக்கும் அதுக்கு கரெக்டா இருந்தது. புதுசான ஆளு காமெடி பண்ற மாதிரி தெரியல. ஹீரோயினி ரொம்ப நாளா பாக்குறாங்க, அதனால பிரச்சனை கிடையாது. ஹீரோயின் உள்ள இருக்கிற லவ் நீங்க அவங்க கிட்ட எக்ஸ்ப்ளோர் பண்ணாதான் உங்களுக்கு உள்ள ஒரு இது இருக்கும். அதனால இதை பாரு கதைப்படி நீங்க போய் நாங்க உங்க என்ன மனசுல வச்சிருக்கீங்களோ அதை சொல்லுங்க, அது தப்புன்னா தப்புன்னு ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. வேற ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் லேக் ஆகிற மாதிரி இருக்கும், செகண்ட் ஹாஃப்ல இருந்து நல்லா போகும். காமெடி சாங்ஸ் சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை பெருசா. காமெடிலாம் நல்லா இருக்கு, ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். காமெடிலாம் நல்லா இருக்கு, சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப நேச்சுரலா பண்ணிருக்காங்க. டான்ஸுமே இந்த மூவில இருக்கு. சோ கண்டிப்பா பார்க்கலாம் எல்லாரும் ஃபேமிலியோட. இல்ல இப்போ நீங்க ட்ரெய்லரை மட்டும் வச்சு வந்து இந்த மூவியை ஜட்ஜ் பண்ண முடியாது. சோ எல்லாரும் வந்து பார்த்தா தெரியும். சோ ட்ரெய்லரை வச்சு கண்டிப்பா மூவி ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆமா, நீங்க வந்து போய் பாருங்களேன். நம்ம வந்து டைரக்டரா ஒருத்தரை பார்த்துட்டு திடீர்னு ஹீரோவா பார்க்கும்போது கண்டிப்பா வந்து ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். ஆனா இவங்க கிட்ட எனக்கு அப்படி ஃபீல் ஆகல, ரொம்ப நேச்சுரலா இருந்துச்சு. ஸ்கூல் ஸ்டோரிஸ் அது வந்து ஒரு பார்ட் இருக்கு, லவ் ஒரு பார்ட் இருக்கு. ஸோ நல்லா இருந்துச்சு. வந்து எல்லாரும் ஆடியன்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ் ஆக்சுவலா நல்லா. ஆமா, ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ரெண்டு பேரோட பாஸ்ட் லவ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு கனெக்ட் பண்ணிருக்காங்க. அவர் இந்த கதைக்கு நல்லா செட் ஆயிருக்காரு, நல்லா நேச்சுரலாவே நடிச்சிருக்காரு. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, ரொம்ப டீசெண்டா எடுத்திருக்காங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் நல்லா பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம், நல்லா தான் இருக்கு. மெசேஜ்லாம் ஒன்றும் இல்லை, ஜென்ரலா ஒரு அவங்க பாஸ்ட் லவ்ஸ் கனெக்ட் பண்ணி அதுக்கு நடுவில் சில மெசேஜிங்லாம் இருக்கு. பேரண்ட்ஸோட நல்லா பேசுங்க, யாராச்சும் அவங்க தப்பு பண்ணாங்கன்னா அவங்க உள்ளே இது பண்ணிடாதீங்க, திங்க் பண்ணி பண்ணுங்க. அந்த மாதிரி ஜென்ரல் எமோஷனலா நல்லா மெசேஜ், எல்லாமே நல்லா இருக்கு. சினிமாட்டோகிராஃபி எல்லாமே நல்லா இருக்கு. மியூசிக் ரொம்ப சூட்டிங்கா இருக்கு. ஓவராலா நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. நல்லா இருந்துச்சு, உண்மை சூப்பரா இருந்துச்சு. இல்ல அப்படிலாம் இல்ல, இது கொஞ்சம் வேற மாதிரி இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. புதுசால அவர் ஆல்ரெடி ஒரு மாதிரி ஸ்டார் மாதிரி இருக்கு, பெரிய ஆள் மாதிரி இருக்காரு. ஆல்ரெடி பெரிய ஆக்டர், எஸ்டாப்ளிஷ் ஆக்டர் மாதிரி சூப்பரா செம்மையா இருந்துச்சு. ரெண்டு பேரும் வராங்க, ரெண்டு பேரும் சூப்பரா இருக்கு. கண்டிப்பா இல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா இருக்கும், ஸ்கூல் லைஃப் வரும். செகண்ட் ஹாஃப் வந்து அந்த ஸ்கூல் லைஃப் கனெக்ட் பண்ற மாதிரி செகண்ட் ஹாஃப் வரும். சூப்பரா நல்லா பண்ணிடுறேன். இல்ல அப்படிலாம் இல்ல, அந்த மாதிரி எதுவுமே இல்ல. நெகட்டிவ் எதுவும் இல்ல, எல்லாம் வந்து பார்க்கலாம். கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸா நல்லா இருந்துச்சு. ஒரு டெபியூ படம் மாதிரி இல்ல, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆக்டரா நடிச்சிருக்காரு. நல்லா இருந்துச்சு படம் பார்க்க. இல்ல அந்த மாதிரி இல்ல, டிஃப்ரெண்ட் சேனல் தான். எக்ஸ்பெக்ட் பண்ணா ட்விஸ்டர்ஸ்லாம் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு படம் பார்க்க. அவங்களுக்காக தான் வந்ததே மெயின், செமையா நடிச்சிருக்காங்க. இல்ல லேக் எதுவும் 2 மணி எப்படி போச்சுன்னு தெரியல, நல்லா போச்சு. சூப்பரா சூப்பரா நடிச்சிருந்தாரு. ஹீரோயின் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்ல போடுறாங்க. கதையில சொல்லு, அதான் ஒன்றும் இல்லை. கதையில என்ன சொல்ல வராங்கன்னா, ரெண்டு பேருக்குமே ஒரு லவ் இருக்கும், அவங்க ஸ்கூல் லவ்ல. அதுல இருந்து அவங்க எப்படி திரும்பி போய் பார்த்து அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கு ஹீரோனுக்கு ஒரு லவ் வரும். அதான் சொல்ல வராங்க. அதெல்லாம் இல்ல, அவுட்டுடைய மாதிரில. இது வந்து கொஞ்சம் வேற ஜானர், கொஞ்சம் நல்லா இருக்கு ஒரு படம். இந்த படம் வந்து 2 ஹேண்ட் ஷேக்குள்ள, ஃபர்ஸ்ட் ஹீரோ ஒரு ஹேண்ட் ஷேக் கொடுப்பாரு, கடைசி ஒரு ஹேண்ட் ஷேக் கொடுப்பாரு. அதுக்குள்ள நடக்கிற மெமரிஸ், அவங்களோட ஸ்கூல் மெமரிஸ், அவங்களோட லவ், அதெல்லாம் டிஃபைன் பண்ணுது. படம் சூப்பரா இருக்கு, ஒர்த்து, கொடுத்த காசுக்கு ஒர்த்து. ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் கதை சொல்ல விரும்பல, நான் கதையில நடிச்சவங்களை பத்தி நான் பேசணும்னு ஆசைப்படுறேன். இந்த ப்ரொடியூசர் வந்து லவ் டுடே, அதுக்கப்புறமேட்டு லவ்வர், அதுக்கப்புறம் என்ன படம், குட் நைட். குட் நைட் படம் எடுத்த ப்ரொடியூசரு நல்ல ஒரு ஹிட் கொடுத்திருந்தாரு. இந்த படமும் அந்த வரிசையில அவருக்கு ஹேட்ரிக் ஹிட்டா அமையும் நான் வாழ்த்துறேன். நல்லா நடிச்சிருக்காரு. டைரக்டருக்கு சொல்லவே தேவையில்ல, அவங்க தான் வந்து ஆக்டருக்கு வந்து நடிப்பு சொல்லி தராங்க. அப்ப டைரக்டரே நடிக்கும் போது கண்டிப்பா அந்த மீட்டர் பிடிச்சி நடிப்பாங்க. ஸோ அதனால இப்ப டைரக்டருக்கும் ஆக்டர் வர்றது வந்து இப்ப இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ஹெல்த்தியா இருக்கு. அப்படின்னு இருக்கிறப்போ நல்ல நல்ல கதைகள் வருது, நல்ல நல்ல ஸ்டோரிஸ் வரப்போ எல்லாரும் மக்கள் வந்து பாக்குறாங்க. ஸோ கதைகளும் நல்லா செலக்ட் பண்றாங்க. அப்படின்னு இருக்கிறப்ப டைரக்டர் ஆக்டர் நடிக்கிறதுல தப்பே கிடையாது. நல்லா நடிச்சா எல்லாம் பார்க்க போறாங்க, நல்ல படம் பாருந்தா ஓட போகுது, நல்லா இல்லைன்னா கழுவி ஊத்த போறாங்க. அவ்வளவுதான், சிம்பிள். ஸ்கூல் மெமரியா? நான் அந்த அப்போ போறேன், கிளம்பி எங்க டீச்சரை நான் பார்க்க போறேன். அவங்க எல்லாம் உயிரோடு இருக்காங்களா என்னன்னு தெரியல. அப்படி இல்லைன்னா நான் அந்த இன்ஸ்டாகிராம்ல போட்டு ஃபேக் ஐடி போட்டு எல்லாம் என்னோட எக்ஸ் லவர்ஸ் எல்லாரையும் நான் தேட போறப்போ. சரி, பிரதீப் சாயல்னா பிரதீப்பா இருக்கட்டும், மணிகண்டனா இருக்கட்டும், இப்போ அப்கமிங் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் என்னன்னா நடிக்கல, இப்ப இருக்கிற பசங்களோட லைஃப் ஸ்டைல பாக்குறாங்க, பொண்ணுங்களோட லைஃப் ஸ்டைல் பாக்குறாங்க, அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க,
அந்த பசங்களோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அதை அப்சர்வ் பண்ணிட்டு தான் ஸ்கிரீன்ல கொடுக்குறாங்க. அப்படின்னு இருக்கிறப்போ அவங்க எல்லாமே இப்ப இருக்க ஜென்ரேஷன் இருக்கிற ஜென்சி அவங்க எல்லாத்தையும் வந்து அட்ராக்ட் பண்றதுக்காக அந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுனால எதுவுமே மத்தவங்கள காப்பி மாதிரிலாம் கிடையாது. ஸோ அதனால நீங்க வந்து யாரையும் இன்னொரு நடிகர்களோட வந்து ஒப்பிட முடியாது. அப்படின்னு இருக்கிறப்ப அவங்க வந்து அவங்க வேலையை கரெக்டா பண்ணியிருக்காங்க. வித்ல உண்மையில சொல்றேன், ரொம்ப சூப்பரா இருக்கு படம். பார்க்கும்போதெல்லாம் நமக்கே வந்து ஏன்னா நம்ம 10வது வரைக்கும் தான் படிச்சோம், ஆனா 10வது இதெல்லாம் நமக்கு தெரியலன்றது ஒருத்தமா இருந்தாலும் ரொம்ப சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க. நல்லா இருக்கு படம் கண்டிப்பா. ஆமா, படைக்கு டைட்டிலுக்கு ஏற்ற கதை அப்படின்னு தான் சொல்லணும். அது இல்லாம வந்து இவர் ஹீரோ வந்து போன டைம் ஒரு டைரக்ஷன் பண்ணாங்க, திடீர்னு பார்த்தா என்னடா ஹீரோ ஆயிட்டான். ஆனா இருந்தாலும் இவன் ஹீரோவே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு மிடில் கிளாஸ்ல ஒரு பையன் என்ன பண்ணுவான், ஒரு ரியலா ஒரு நடிச்ச மாதிரி இல்லை. ஏன்னா பிரதிபிரகனா ஸ்டைல சில விஷயங்கள் டயலாக்லாம் பார்க்கும்போது அவன் டிராகன்ல பேசினாங்க டேய் அப்படிதான் இருந்தது. இருந்தாலும் ஒரு மீட்டரை மெயின்டைன் பண்ணி கலா கொண்டு போயிருந்தாங்க. நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி இருந்தது படம் எல்லாமே இடத்துலயும். இல்ல உருட்டுறது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பெருசாலாம் உருட்டல, ஒரு புதுசாலாம் ஒன்றும் உருட்டலிங்க. உருட்டுனதுலேயே கொஞ்சம் அங்கங்க பிச்சு எடுத்து ஒன்னா ஊட்டியிருக்காரு. ஏன்னா அது ஒரு உருட்டு தானே, நம்ம உருட்டுறதா இருந்தாலும் நம்ம வந்து ரசிக்கணும். நமக்கு தான் என்ன ஒரு 2.5 மணி நேரம் என்ஜாய் பண்ணணும். ஒரு 130 ரூபா கொடுத்துருக்கோம் அப்படிங்கும்போது அந்த 130 ரூபாய்க்கு ஒருத்தவங்க தான் எதிர்பார்ப்போம். பழைய கதையா இருந்தாலும்னா புது கதையா இருந்தாலும் நம்ம என்ஜாய் பண்ணணும். அப்படிதான் அந்த அளவுக்கு உண்டான சாட்டிஸ்ஃபைடா கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு படம் பார்க்க. கதையில என்ன சொல்ல வரேன்னா இப்ப இருக்கிற இல்ல என்னன்னா பழைய இதெல்லாம் யாரும் தேடி போயிடாதீங்க அப்படின்றாங்க. ஏன்னா இப்ப இருக்கிற லவ், ஆமா பழைய லவ்வர்களும் அதெல்லாம் தேடி போயிடாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்ப இருக்கிற சில பேர் ஏன்னா இந்த படத்தை பார்த்து சில பேர் இதை மூவ்மெண்ட் பண்ணான்னு வச்சுக்கோங்க, அவங்க குடும்ப நடுத்துல வந்துடும். அதை அவங்க புரிஞ்சுக்கணும். இருந்தாலும் வந்து நானே இதை பார்க்கும்போது என் லவ்வர் எங்கடா இருப்பான்னு தேர்ணுன்னு ஆசை ஆகுது. ஆனா இருந்தாலும் ஏன் பண்ணி பார்த்தாலும் என்ன போட்டு கும்பிடுவாள், என்ன பண்றது, வீட்டுக்கு போனா கஞ்சி ஊத்துனுவாவ. அது மாதிரி இருக்கு. நல்லா ஒரு என்ஜாய் பண்ண மாதிரி சூப்பரா இருக்கு. நல்ல படம். போவேன். இருந்தாலும் என் பையன் இருக்கானே, என் பையன் இல்லைன்னா கூட பையா நீ பொழிச்சு கூட நான் போய்க்கிறேன். ஆனா இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் ஈஸி தலைவா. அதெல்லாம் என்ன ஆகுது, அச்சு நவுத்த வேண்டியதான். என்ன ஆகுது, யாருக்கும் யாரும் அடிமை இல்லை. அப்படிங்கும் போது அம்மா இல்லை மறிச்சிருமா நான் போறவா இல்லை மறிச்சு சொல்லிட்டே போவேன். இதுல என்ன இருக்கு, எதா இருந்தாலும் சொல்லிட்டு போகணும். அதுதான் ஒரு ஆம்பளத்தனம். நான் சொல்லிட்டே போவேன் என் பையன்கிட்ட அந்த மாதிரி. ஆனா இருந்தாலும் மனசு வராது என் பையனை பார்த்தா. பார்க்கணும் என் முன்னாடி என்னை பத்தி எனக்கு தெரியும். ஏன்னா அச்சு படம் போக லாய் சுற்றி தான் வருவான் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்கு என் முன்னாடி. அதனால அது பிரச்சனை கிடையாது. உண்மை நல்ல படம், நம்ம ஃபீலான படம், நல்லா ஃபீல் பண்ண வச்சிருந்தாங்க. நல்லா இருக்கு. கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா என்ஜாய் பண்ணலாம். லவர்ஸ்லாம் கண்டிப்பா என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்குலாம் வந்து ஏன்னா அவங்க தான் லவ் வந்து உணர்வாங்க. என்னடா நம்மளாம் லவ் பண்ணும்போது இப்படி தானே இருந்தோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அதெல்லாம் ரொம்ப கனெக்டடா ரொம்ப ஃபீலா கொண்டு போயிருந்தாங்க எல்லா இடத்துலயுமே. எல்லாமே அங்கங்க சிரிக்க வச்சிருக்காங்க. அதுதான் ஒரு ப்ளஸ். ஏன்னா நம்ம வந்து லவ் மட்டுமே காட்டிட்டோம்னா அது போர் அடிச்சிடும். அதனால அங்கங்க சிரிக்க வச்சிருக்காங்க. அது இல்லாம டைமிங்ல அங்கங்க காமெடி அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரானரி. அதெல்லாம் கிளைமேக்ஸ்லாம் பார்க்கும்போது அந்த ஹீரோ பண்ணும். உண்மையா சொல்ற ஹீரோ பண்ற விஷயங்களே சில இதுல பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா ரொம்ப ரசிக்கிற மாதிரி பண்ணியிருக்காரு. எல்லாமே ஒரு ஓவரா இல்லாம ஒரு மிடில் ஒரு ஹீரோ என்ன அதான் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. அந்த இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தாண்டி அந்த ஸ்கூல் லைஃப்னா என்னங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயத்த ரொம்ப அழகா காமிச்சிருந்தாங்க. எனக்கு என்னன்னா லாஸ்ட் பெஞ்சுனாலே அவங்க ரவுடி பயிலுங்க அப்படிங்கிற அந்த 2Kனாலே அப்படிதான். லாஸ்ட் பெஞ்சுனாலே ரவுடிஸ் அந்த மாதிரி தான் காட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரிஜினலா ஒரு ஃபீல் பில்டப் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. உண்மையா சொன்னாலும் லாஸ்ட் பெஞ்சுனாலே அடி வாங்குறதுக்குன்னே வேற வழியில யார் என்ன பண்ணாலும் அவங்களதான் போட்டு அடிப்பாங்க. அந்த ஒரு ஃபீல் இருக்குல்ல, அதெல்லாம் அந்த படத்துல ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு அந்த ஹீரோயினி வந்து காம்போஸ் வச்சு குத்துவா. ஆக்சுவலி வந்து எனக்குலாம் என்ன இருந்துச்சுன்னா, நாங்க ஸ்கூல் படிக்கிற டைம்லாம் சால்ல பின்னலா இருக்கும்ல, ஆக்சுவலி அதுதான் ரொம்ப இது. பின்னலாம் என்ன பண்ணுவோம்னா பஸ்ல யாராவது ஏதாவது பண்ணாங்கன்னா பின்னாடி வச்சு கையில வச்சு குத்துறது இது பண்ணாங்க. அந்த ஒரு ஃபீல்லாம் எனக்கு ரொம்ப மெமரிஸ் வந்தது. நிறைய ஒரு ஸ்வீட்டான மெமரிஸ்னே சொல்லலாம். படம் ரொம்ப நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் வேற லெவல். உண்மையில கிளைமேக்ஸோட காமெடிலாம் அல்டிமேட்டா இருந்தது. நிறைய அந்த படத்துல வந்து நிறைய சீன் நம்மளுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்துல கனெக்ட் ஆகும். அந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அவன் லாஸ்டா வந்து கடைசியா லவ் சொல்லும் போது எனக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சுடா அப்படிம்பாங்களா. அந்த டைம்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா, அவங்க எல்லாம் மெமரிஸ் வருவாங்க. ஆமாடா நம்ம ஃப்ரெண்ட் இப்படிதானே சொல்லிட்டு மாட்டினா அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். அது எனக்கு அதெல்லாம் தாண்டி அவர் டோர் திறக்கும் போது துரோகி நீயாடா அப்படிம்பாங்களே, எல்லாருக்குள்ள ஒரு துரோகி இருப்பான், கூடயே சுத்துவான், கடைசி அவன் உசார் பண்ணிட்டு போயிடுவான். அதெல்லாம் டேக் பண்ற விதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையிலே படம் சூப்பரா இருந்துச்சு.